மிரியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம இன்னுமே ஏசப்பாவுடைய பிறந்த நாளுக்கு ரொம்ப நெருங்கி பக்கத்தில் போயிட்டுருக்கோம், அப்படி தானே குட்டீஸ்? அவருடைய பிறந்த நாள் நம்மளுக்குள்ள நிறைய சந்தோஷத்தையும், லாஸ்ட் வீக் நம்ம செலப்ரேட் பண்ண அந்த வாரத்தை கணக்கு பண்ணும்போது ரொம்ப நம்பிக்கையும், அவருடைய பிறந்த நாள் அப்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன், என்கிட்ட இப்போ இருக்கிற எல்லா சஞ்சலங்களும் அது நிறைவான சந்தோஷமாக அவர் மாற்றி கொடுப்பாரு, ஏன்னா அவர் என்னுடைய உள்ளத்தில் பிறக்க போகிறாருன்னு நம்ம மிகுந்த நம்பிக்கையோட, ஆழமான நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம்ல குட்டீஸ். கண்டிப்பாக அதே மனநிலையோட நம்ம இந்த வாரத்தில் அடி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த அட்வென்ட் சீசனில் இந்த 2வது வாரம் நம்ம சமாதானத்தை செலிப்ரேட் பண்ணுறோம். ஏசப்பாவுடைய பிறப்பு நம்முடைய இல்லங்களில் நம்ம எல்லாருடைய மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குட்டீஸ். ஏன்னா நம்ம கிறிஸ்மஸ்னாலே நம்ம அதில் ஒரு வெளிப்பாடு என்னென்னா, நம்ம மற்றவங்கள்ட்ட கிஃப்ட்டை ஷேர் பண்ணுவோம், கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட் போடுவோம். அப்போது அது என்ன வெளிப்படுது அப்படின்னா, நமக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள உறவு எப்பையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை தான் ஏசப்பா ஆசைப்படுறாங்க. அது யாரு கூடன்னா, எல்லாரு கூடயும் நம்ம ஃப்ரெண்டு கூட நம்ம வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்போம். ஆனால் யாரெல்லாம் நமக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறோமோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாக நினைக்கிறோமோ, அவங்களுக்குள்ளேயும் நம்மளிடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கு அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம அதுக்கு எடுக்கணும். ஏன்னா நம்ம தானே ஏசப்பாவுடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம தான் அந்த இடத்துல முதல் அடி எடுத்து வச்சு அவங்களிடத்துலையும் சமாதானத்தை கொண்டுட்டு போகிறதுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்னு அருமையாக இந்த வாரம் முழுவதுமாக நம்ம தியானிக்க போகிறோம். அதுதான் குட்டி சமாதானம். அதே மாதிரி நம்ம வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா சண்டை வராமல் இருக்காது. அப்படி வந்தாலும் கூட அதில் முதல் சமாதானத்தை எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும், ஸ்டெப் எடுக்கணும். இல்லை அவங்க பேசட்டும் இவங்க பேசட்டும்னு நம்ம எவ்வளோ நம்ம வீராப்பாக இருந்தாலும் கூட ஏசப்பா நம்மளுடைய இருதயத்தில் பிறப்பாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அப்படி பிறக்கணும்னா நம்ம தான் முதலடி எடுத்து வச்சு அவங்களிடத்துல சமாதானத்தை உண்டு பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் குட்டீஸ். அதோட இன்னொரு சமாதானம் என்னன்னா, நம்ம இருதயத்துக்குள்ளேயே தேவைப்படுகிற சமாதானம். அப்படிப்பட்ட சமாதானம் நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம டைப் வச்சுக்கிட்டோம், அவரிடத்துல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்கிற எந்த சஞ்சலங்களும் எந்த போராட்டங்களும் ஒண்ணுமே கிடையாது குட்டீஸ். எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடும். ஏன்னா எசாயா 54:17 படியா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாங்க. நம்மளோட இருதயத்துல அந்த பயம் தானே இருக்குது. இவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்க, இவங்க இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு நம்மளுக்குள்ள ஒரு போராட்டத்தில் இருக்கோம்ல, நம்மளுக்குள்ள ஒரு சஞ்சலத்தில் இருக்கிறோம்ல. ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, உனக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் நிற்க முடியாது. ஏன்னா உன் கூட உன் இருதயத்தில் உன்னை பலப்படுத்த, உன்னை வழி நடத்த உனக்காக நான் இருக்கிறேன்ல. ஸோ நீ எதுக்கு கவலைப்படுற? நீ ஸ்ட்ராங்காக சமாதானத்தோட இரு. உன் இருதயத்தில் ஃபஸ்ட்டு சமாதானமாக இரு. உன் இருதயத்தை போட்டு உலட்டிகிட்டே இருக்காதுன்னு நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க. அவர் இருக்கிறாரு நமக்கு பாடி கார்டாக, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். ஸோ நம்ம தைரியமாக சந்தோஷமாக நம்மளுக்குள்ள சமாதானமும் நம்மளை சுற்றி இருக்கவங்களிடத்துல சமாதானமும் இருக்க ட்ரை பண்ணுவோம். அவருடைய பிறந்த நாள் நம்மளுக்குள்ள மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கண்டிப்பாக உருவாக்கும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, உனக்கு விரோதமாக எதுவுமே நிற்காது, ஏன்னா நான் உனக்குள்ளே இருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களோட இருதயத்தை, எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும்
எங்களோட ஒவ்வொரு எண்ணங்களையும், எங்களுக்குள்ள இருக்க ஒவ்வொரு பயங்களையும் உமது கரங்கள்ல ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியா எங்கள பலப்படுத்தி வழிநடத்துங்க. ஆமென்.